அதை ஏன்டா கேட்குற? சரி அதை விடு, இனிமே வந்துட்டேன்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா, இனிமே கிளாஸ்ல கலக்கிறோம், நாம எல்லாரையும் போட்டு கலாய்க்க போறோம். ஓகே, ஜமாய்ச்சிடலாம். சரி, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி பேசிட்டு இருக்கிறது? வா, கிளாஸ்க்குள்ள போகலாம். ஹே மச்சி, வாடா, ஏன் அங்கேயே நிற்கிற? ஹே, என்ன நீ பேச்சு வாக்கில் வந்து என்னோட பிளேஸ்ல உட்காந்துக்கிட்ட? என்ன தருன்னு சொல்ற? இதுதானே என்னோட பிளேஸ், நான் எப்பயும் இங்கே தானே உட்காருவேன், உனக்கே தெரியும்ல. ஹே, அது முன்னாடி நீ இத்தனை நாள் வராதனால இந்த பிளேஸ்ல இப்போ ரெகுலராக நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட பிளேஸ், நீ தள்ளி உட்காரு, நான் தான் இங்கே உட்காருவேன். என்ன தருண் இப்படி சொல்ற? என்னோட பிளேஸ்ல நீ உட்காந்துக்கிட்டு இப்போ என் பிளேஸை விட்டு தர மாட்டாங்கறியே. நான் தான் சொல்றேன்ல, நான் இங்கே தான் உட்காருவேன். நீ நகர்ந்து உட்கார போறியா இல்லையா? முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன். உனக்கு அப்பப்போ நோட் புக்ஸ்லாம் நான் தானே வாங்கி தந்துட்டு இருக்கேன். உனக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஃபீஸும் கூட நான் தான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கட்டிட்டு இருக்கேன். ஏன் உன்னால இந்த பிளேஸை கூட எனக்கு விட்டு தர முடியாதா? டேய், நானும் உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். உனக்கு சப்ஜெக்டில் டவுட்னா நான் தானே சொல்லித்தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே குரூப் ஸ்டடிலாம் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன சொல்லி காட்டிகிட்டு இருக்க? அப்படிலாம் கிடையாது, உன்னை விட நான் தான் பெரியவன். நீ சொல்லி மட்டும்தான் தர, நான் என்னோட பணத்தால் உனக்கு ஹெல்ப்பே பண்ணுறேன். அப்போ நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லைன்னு சொல்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. நான் இந்த பிளேஸில் உட்காரணும். இப்போ நீ நகர போறியா இல்லையா? நான் நகர்றேன். அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நான் உனக்காக போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டேன். என்ன விட்டு கொடுத்தியா? ஆமாம், உனக்காக நான் போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டேன். உன்னை விட பெட்டர் சிறந்தவன் நான் தான். அதனால தான் நீ எனக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுவே நான் உனக்கு விட்டு கொடுக்கலல்ல, ஏன்னா உன்னோட தேவை எனக்கு தேவை இல்லை. ஹே, அங்கே பாரு, வருண் வந்திருக்கான். ஹே வருண், கிளாஸ்க்கு வந்துட்டியா? வந்துட்டேன் தாரணி. ஊர்லேருந்து எப்படா வந்த? நேற்று தான் வந்தேன், அதனால தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் இங்கே என்ன பேச்சு? அங்கே ஸ்டாஃப் வராங்க, எல்லாரும் போர்டை பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று சொல்லிக் கொடுத்த லெசன் எல்லாம் இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா? எஸ் சார். என்ன வருண், உனக்கு என்னாச்சு? சார், நான் நேற்று வரைக்கும் லீவில் இருந்தேன் சார், இன்றைக்கி தான் சார் வந்தேன். இனிமேல் கரெக்டாக எழுதிடுறேன் சார். ஓகே, இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற ஒரு சின்ன கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒற்றுமையோட பலத்தை பற்றியும் பிரிவினையோட துன்பங்களை பற்றியும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் மரங்கள் விலங்குகள் எல்லாம் ஒன்றா வசித்து வந்தது. ஒரு முறை 2 பேரும் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சண்டை அப்படியே முற்றிக்கிட்டே போய் மரங்களெல்லாம் சொல்லுது, அதிகமாக எல்லாருக்கும் நாங்கள் தான் பயன்படுறோம், அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு மரங்கள்லாம் சொல்லுது. அதுக்கு விலங்குகள், எங்கனால தான் நீங்களே பாதுகாப்பாக இருக்கீங்க, அதனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள்னு விலங்குகள் எல்லாம் சொல்லுது. 2 பேருக்கும் இடையில ஒரு போட்டி வருது, யார் உயர்ந்தவர்கள்னு பார்த்துடலாமா அப்படின்னு. 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தயாராக இருக்கோம், என்ன போட்டின்னு சொல்லுங்கள் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. மரங்கள் சொல்லுது, 1 மாதத்துக்கு நீங்கள் காட்டை விட்டு வெளியில் போய் வசிக்கணும், எங்கனால இங்கேருந்து வெளியே போக முடியாது, அதனால் நீங்கள் 1 மாதத்துக்கு காட்டை விட்டு வெளியே போங்க, அப்போ தான் எங்களோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மரங்கள் எல்லாம் சொல்லவும், விலங்குகள் சரி நாங்கள் இந்த போட்டிக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் 1 மாதத்துக்கு இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்னு விலங்குகள் ஒத்துக்கிறாங்க. விலங்குகள் எல்லாம் காட்டை விட்டு பாலைவனத்தை நோக்கி போகுது. பாலைவனத்தில் மரங்கள்லாம் இல்லாததுனால ஒரே ரொம்ப வெப்பமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, விலங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. திடீர்னு ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள்லாம் வந்துடுறாங்க. வந்து ஒரு சில விலங்குகளை வேட்டையாடிட்டும் போயிடுறாங்க. பாலைவனத்தில் மரங்கள் இல்லாததுனால விலங்குகளால் ஓடி ஒளிய முடியல, அதனால் வேட்டைக்காரர்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. வேட்டைக்காரங்களாம் வேட்டையாடின விலங்குகளை ஒரு வலையில் கட்டி தூக்கிட்டும் போயிடுறாங்க. மீதி இருக்கிற விலங்குகள்லாம் ஒன்று சேர்ந்து கூடி, நம்ம காட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப தப்பு, நம்ம திருப்பி காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுக்கு போகிறாங்க. அங்கே காட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, மனுஷங்கள்லாம் காட்டில் இருக்க மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காட்டில் விலங்குகள் இல்லாததுனால மனிதர்கள் தைரியமாக காட்டுக்குள்ளே வந்து மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெட்டிய மரங்களெல்லாம் எடுத்துட்டும் போயிடுறாங்க. வெட்டிய மரங்கள்கிட்ட போய் விலங்குகள் பேசுது. மரங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு விலங்குகள்லாம் கேட்குது. மரங்கள்லாம், நீங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் தைரியமாக மனிதர்கள் காட்டுக்குள்ளே வந்து எங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது.
மரங்கள்லாம் கேட்குது, எங்கே உங்களில் ஒரு சில நண்பர்களை காணோம் அப்படின்னு கேட்குது. உடனே விலங்குகள் பதில் சொல்லுது, பாலைவனத்தில் இருந்தபோது எங்களை சில வேட்டைக்காரர்கள் வந்து ஒரு சில விலங்குகளை வேட்டையாடிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு காட்டில் இருக்கிறது தான் நல்லது, காட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைக்கிது, அதனால் காடு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு விலங்குகள்லாம் ஒத்துக்குது. அதே மாதிரியே மரங்களும் சொல்லுது, ஆமாம் நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கும் பாதுகாப்பு, எங்களையும் வெட்டாமல் இருப்பாங்க. 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, இங்கே யாரும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை, எல்லாரும் சமமானவங்க தான், எல்லாரும் ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதோட நீதி கருத்து என்னன்னா, ஒற்றுமையாக இருக்கிறது தான் வலிமைன்றதான் சொல்ல வராங்க. உங்கள் எல்லாருக்கும் லெசன் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாருக்கும் லெசன் புரிஞ்சுதா? நான் எங்க இடிச்சேன்? என்னோட பென்சில் எடுக்க வந்தேன். தருண், நாங்கள் என்ன சத்தம்? சார் இவன் என்ன இடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். சார் நான் இடிக்கல சார், என்னோட பென் அங்கே போயிடுச்சுன்னு எடுக்க போனேன் சார், அதுக்கு இடிச்சிட்டேன்னு சொல்கிறேன் சார். என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சார் நான் சண்டையெல்லாம் போடல சார். சார் நானும் சண்டையெல்லாம் ஒன்றும் போடலைங்க சார். நீங்கள் பேசிக்கிறதுலே தெரியுது தெளிவாக சண்டை போட்டுக்கிறீங்கன்னு. சார் தருண் என் பிளேஸில் உட்காந்துட்டு எனக்கு பிளேஸ் விட மாட்டேன்னு சொன்னான் சார். நான் அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்தில் உட்காந்துட்டேன் சார், ஆனாலுமே என்கிட்ட சண்டை போட்டே இருக்கான் சார். சார் நான்லாம் ஒன்றும் சண்டை போடல சார், நான் இந்த பிளேஸில் அவன் இல்லாதப்போ உட்காந்துருந்தேன், அதனால் எனக்கு இதே பிளேஸ் வேணும்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போ தானே லெசன் நடத்தினேன், ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒற்றுமையாக வாழணும், அப்போ தான் எல்லாத்தையும் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். ஓகே சார், நான் இனிமேல் அவங்ககிட்ட சண்டை போடல சார், அவனே வேணா இந்த பிளேஸில் உட்காந்துக்கிட்டேன் சார். அப்படிலாம் இல்லை சார், அவனே உட்காந்துக்கிட்டோம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க சார். சாரி வருண், நீயே உட்காந்துக்கோவா? அப்படிலாம் இல்லை, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீயே இந்த பிளேஸ்லேயே உட்காந்துக்கோ, நான் உனக்காக விட்டு கொடுத்துட்றேன். வெரி குட், 2 பேரும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுக்காக இருக்கணும், சரியா? சரி, நாளைக்கு இந்த லெசனை ஒருக்கா படிச்சுட்டு வாங்க, நான் கொஸ்டின் கேட்பேன். நாளைக்கு பார்க்கலாம். ஹே வா மச்சி, நம்ம சாப்பிட போகலாம். போகலாம்டா. இவனுங்களை பார்த்தியா, இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, இப்போ என்னவோ மச்சி கிச்சின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹே உனக்கு ஏன் பொறாமையா இருக்கு? பொறாமலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹே பேசுனது போதும், வாங்கப்பா நாமளும் போய் சாப்பிட்லாம். போகலாம். ஹே வருண், ஏன்டா இங்கே தனியாக உட்காந்துருக்க? ஸ்கூல் முடிஞ்சதே தருணோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, எங்கள் அப்பா வரேன்னு சொன்னார், அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே, மீராவும் பூர்ணியும் இங்கே? அவங்க அப்போவே ஸ்கூல் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, நான் இவ்வளோ நேரம் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதனால் லேட்டு. ஓ அப்படியா, நீ தான் ஓவர் படிப்ஸாச்சே. சரி. ஆமாம், ஏன் நீ இப்போல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற, விட்டு வர? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்துடுவேனே. உண்மையை சொல்லு, நீ நல்லா படிக்கிற பையன், இப்படி அடிக்கடி வராமலாம் இருக்க மாட்டேன், இப்போல்லாம் அடிக்கடி நீ ரொம்ப லீவ் போடுற, எதனால், என்ன ஆச்சு? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எங்கள் அப்பா அடிக்கடி அவரோட வேலையை பார்க்குறதுக்காக என்னை லீவ் போட வச்சிடுறாரு. சரி, எனக்கும் வேறு வழி இல்லாமல் நான் லீவ் போட்டுடுறேன், என்ன பண்ணுறது? எல்லோரும் கேட்டால் நான் ஊருக்கு போயிட்டேன், அப்படி உடம்பு சரியில்லை, அது இதுன்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி சமாளிச்சிட்ருக்கேன். நான் உனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதை போய் நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லு. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உன்னை ரெகுலராக ஸ்கூலுக்கு அனுப்புவார். ஓகே சொல்லு தாரணி, நீ சொல்கிற ஐடியா பெட்டராக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். இது நம்ம ஸ்கூல் புக்கில் வர ஒரு லெசன் தான், கல்வி கண் போன்றது அப்படின்ற டைட்டிலில் வரும். அந்த லெசனில் வெறியூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பொன்மண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர் சைக்கிள் கடை வச்சிருப்பாரு. தன்னோட பையனை அந்த சைக்கிள் கடையில் அதிகமாக வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த பையனும் சரியாக ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க அப்பா கூடயே சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால் என்ன ஆகும்னா, அவங்க அப்பாவுக்கு ஒரு உதவித்தொகைக்காக ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் அவர் சரியாக படிக்காமல் விட்டுருவார். அவருக்கும் படிக்க தெரியாது, பையனையும் படிக்க விடலை. அதனால் அந்த உதவித்தொகையை அவர் பெற முடியாமல் போயிடும். அவர் போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட ஏன் எனக்கு உதவித்தொகை கிடைக்கலன்னு கேட்பாரு. நாங்கள் அதுக்கு லெட்டர் போட்டிருந்தோம் இல்லையா, நீங்கள் ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்பார் அவர். இவர் சொல்லுவார், இல்லை நான் படிக்கலை அப்படின்வாரு. நீ படிக்கலைன்னா என்னப்பா, உன் பையன் படிச்சிருக்கான்ல அப்படின்னு அவர் கேட்பார். இல்லை நான் அவரையும் சரியாக படிக்க விடலை, என்னோடய வேலைகளை செய்ய வைக்கிறதுனால அவன் ஸ்கூலுக்கு போக முடியாமல் போயிடுதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர் கல்வியோட முக்கியத்துவத்தை அந்த பொன்மண்ணனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு திருப்பி அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப என்ன வழியோ அதை செய்வார். அதே மாதிரி நீயும் உங்கள் அப்பா கிட்ட போய் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லு. ஒருவேளை அவர் அதை புரிஞ்சிக்கல அப்படிங்கும்போது நீ என்கிட்ட சொல்லு, இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லி நம்ம 2 பேருமே போய் உங்கள் அப்பா கிட்ட பேசலாம். கண்டிப்பாக ஒருத்தருக்கு கல்வின்றது ரொம்ப முக்கியம், அதை நம்ம உங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சு நீ ரெகுலராக ஸ்கூல் வரதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்யலாம். தேங்க்ஸ் தாரணி, கண்டிப்பாக நான் இதை போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். ஒருவேளை அவர் கேட்கலன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஓகே வருண், நீ நல்லபடியாக ஸ்கூலுக்கு வந்தால் போதும். நீ நல்லா படிக்கிற பையன், நீ நல்லா படிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். பாய், நான் கிளம்புறேன். பாய் தாரணி, தேங்க்யூ.